அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்து மற்றும் பச்சைப்பயிறு, சோளம் இவங்களோட அப்டேட்டான வீடியோ இது. இந்த உளுந்து, பச்சைப்பயிறு இதெல்லாமே எப்போ நடவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 11ஆம் தேதி நான் நடவு பண்ணேன். கிட்டத்தட்ட 8 நாள் ஆகி எனக்கு முளைப்பு வந்திருக்கு. இது நான் அந்த கரையில் ஊன மக்காச்சோளம் மாட்டுக்கு தீவனமாகும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பயிர் பண்ணியிருக்கேன். வரிசை முறையில் நடவு பண்ணதுனால பயிர்கள் எல்லாமே பார்க்குறக்கு சாரையாக சூப்பராக அழகாக இருக்குது. இந்த இதெல்லாமே பச்சைப்பயிர்கள் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இடைவெளி விட்டு முளைச்சிருக்கு. இந்த பச்சைப்பயிருக்கும் உளுந்துக்கும் பார்த்திங்கன்னா நான் பச்சைப்பயிருக்கு 2 அடி இடைவெளியும், பச்சைப்பயிருக்கு உளுந்துக்கு வந்து 1.5 அடி இடைவெளியும் விட்டு நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 8 நாளில் 2 இலைகள் மேலே வந்த நிலையில் இது இருக்குது. இவற்றுக்கு இன்னொரு 5 நாளில் நம்ம ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை கண்டிப்பாக ஸ்ப்ரே கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிப்ரவரி 5ஆம் தேதி விதைத்த சோளம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டு தீவனத்திற்காக நம்ம விதைத்திருக்கக்கூடியது. அடுத்து இது உளுந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சைப்பயிரை விட மிக அற்புதமான வளர்ச்சியில் இருக்குதுன்னே சொல்லணும். இவற்றுக்கு இடைவெளி பார்த்திங்க அப்படின்னா வரிசை முறையில் 1.5 அடி இடைவெளி அளவுக்கு விட்டு நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். ஏன்னா பச்சைப்பயிரை காட்டிலும் உளுந்து செடிகளினுடைய படரும் தன்மை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அப்படிங்கிறனால இதுக்கு குறைவான இடம் கொடுத்தே நான் இதுக்கு விதைப்பு பண்ணியிருக்கோம். இந்த வரிசை முறை நடவு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு களை மேலாண்மைக்கும் கண்டிப்பாக காய் பறிக்கிறதுக்கும் தண்ணி பாய்ச்சறது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உளுந்து செடிகளினுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறனால பூச்சி தாக்குதலோ அதே அளவு நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் இதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி விரட்டி ஒன்று தயார் பண்ணி நம்ம அடிக்கலான்ட்டு இருக்கோம். கண்டிப்பாக இனி வரும் வீடியோக்களில் ஒரு அட்டவணையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பச்சைப்பயிறு மற்றும் உளுந்து அப்படிங்கிறது நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி பண்ண போகிற ஒரு விஷயங்கிறதுனால கொஞ்சம் முனைப்போட கருத்தெடுத்து நான் இதை பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான பயிர் ஊக்கியாகட்டும், பூச்சி விரட்டி ஆகட்டும், இது எல்லாமே வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் தவறாமல் இந்த வீடியோக்களை பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளை சோளம் 60ஆம் சோளம்ங்கிறது இது பிப்ரவரி 8ஆம் தேதி விதைத்தது. இப்போது இதனோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இதுவும் வெய்ய காலத்தில் சிறப்பாக வரக்கூடிய ஒரு பயிர்னே சொல்லலாம். இப்போ பார்த்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விதைத்த பயிர்களினுடைய வளர்ச்சிகளை பார்த்தீங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இந்த வீடியோக்களை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.